வெல்கம் டு அவர் ஏவி ட்ரெண்ட்ஸ் சேனல். இன்னைக்கு ஒரு சின்ன மீன் பார்க்க போகிறோம். இது பேபி ஃபுட் சீரிஸ் எபிசோட் 4. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஹோம்மேட் செர்லாக் தான். ரைஸ் செர்லாக், அரிசி வச்சு நம்ம வீட்டில் சாப்பிட்ற அரிசி வச்சு செய்கிற ஒரு ஹோம்மேட் செர்லாக். இதுவுமே நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு செஞ்சுட்டு ஒரு ஹாட் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உங்கள் பேபி எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டு நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ ஆட் பண்ணணும், இல்லைனா டேட்ஸ் பவுடர், ஏதாவது ஒரு ஸ்வீட்னஸ்க்கு டேட்ஸ் பவுடர் இல்லை டேட் சிரப், வீட்லேயே செஞ்ச டேட் சிரப் இதனால ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேபிக்கு இதை வந்து கொடுத்துடலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சட்டன வேலை முடிஞ்சிடும், ஹெல்த்தியும் கூட. ஓகேங்களா, நல்லா வயிறும் ஃபில் ஆகும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், இல்லை எமர்ஜென்சியாக நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்க்கோ லஞ்ச்க்கோ எங்கள் வெளியில் இருக்கீங்க, அவுட் சைட் ஃபுட் கொடுக்க முடியாது உங்கள் பேபிக்கு அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி, ஒயிட் உளுந்து கொஞ்சமாக, ஒயிட் உளுந்து விட பிளாக் உளுந்து ரொம்ப பெட்டர். பிளாக் உளுந்து கிடச்சிச்சுன்னா அதை ஊற வச்சு காய வச்சு அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தென் வந்து இது நம்ம இந்த பொங்கல் வெண்பொங்கலுக்குலாம் செய்வோம்ல அந்த பருப்பு, பச்சை பருப்பு உடச்சது இருக்கும்ல அந்த பருப்பு, பாசி பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 ஆல்மண்ட், அப்புறம் 10 to 15 கேஷ்யூ, அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 பிஸ்தா. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் ட்ரிப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இதை யூஸ்வலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ எனக்கு காலி அடிச்சு எம்டி பாட்டிலாக இருக்குது. என் பேபிக்கு நான் எப்பவும் கொடுக்காது தான். என்னால் வந்து டக்குனு எங்கேயோ வெளியில் போகிற செய்ய முடியும்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். 15 to 20 days நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தண்ணி கையிலேருந்து தண்ணி எதுவும் படக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சு இந்த கண்டெய்னர் ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து அந்த பிளேட்டில் இருந்த எல்லாத்தையுமே ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக. இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு நல்லா இப்படி ஒரு மிக்ஸ் இப்படி கொடுத்துட்டு நம்ம இதை லைட்டாக மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் அரிசி உளுந்து இந்த பாசி பருப்பு எல்லாமே வந்து லைட் ப்ரௌன் ஆகிடும், நல்லா வாசனை வரும். அதை வச்சு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் ஆச்சு தெரிஞ்சுக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்கும் நல்லா. ஸோ இதை நான் பண்ணிவிட்டு உங்களை நான் பார்க்குறேன். இப்போ நம்ம 10 to 15 மினிட்ஸ் அப்பப்போ லிட்டை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஒரு லைட் எல்லோஷ் கலரில் ஆகும், ரொம்ப தீக்கக்கூடாது. தீக்கிற ஸ்மெல் வந்தால் பேபி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம கை பொறுக்கிற சூடு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பேனில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது வந்து நான் ஒரே பேட்சாக தான் அரைக்க போகிறேன். எனக்கு வந்து ஃபில்லிங் ஆகலை, லைக் மக்கானா வந்து, ஏன்னா லாஸ்ட் vlogல பார்த்தீங்கன்னா மக்கானா வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச்சு. அதனால நம்ம 2 பேட்சாக அரைச்சோம். இந்த டைம் வந்து நம்ம ஒரே பேட்சாக அரைக்க போகிறோம் ரைஸ் செர்லாக்குக்கு. ஸோ நான் இதை அரைச்சிட்டு உங்களை நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் வந்து ட்ரிப் பண்ணி எடுத்துட்டேன் மிக்சியில். இது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொரன்னு இருக்கும்ல, அரிசி மாவுலாம் அரைச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அரிசி. உங்கள் குழந்தைங்க வந்து ஒழுங்காக டைஜஸ்ட் பண்ண தெரியாது, அடைக்கும் தொண்டையில் அப்படின்னா நீங்கள் வந்து இதை லைட்டாக சலிச்சிட்டு சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என் பேபி வந்து இந்த கன்சிஸ்டன்சியை சாப்பிடுவாங்க, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ நான் இதே இதில் வந்து